मदुरा इंटरनेशनल सेंटर फॉर आर्ट्स यानी MICA ने महिलाओं को आर्थिक रूप से मजबूत करने के लिए केले से टिकाऊ फाइबर प्रोडक्ट बनाने की ट्रेनिंग और रोजगार देने की पहल शुरू की है। यहाँ महिलाएं केले से सुंदर टोकरियां, लैंप शेड और दूसरी चीजें बनाती हैं, जिन्हें विदेशों में सप्लाई किया जाता है। ஒரு சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 பேரை வச்சு தான் ரன் பண்ணோம். அதுலேருந்து இப்போ வெளியிலேருந்து யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட புதுசாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அதில் வந்து கூட எப்படி தயார் பண்ணி அதை ஒரு 2-3 நாளில் பழகிடுவாங்க. பழகினதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்லாம் ஏற்றுமதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பெரிய பெரிய ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு நாங்கள் தான் வந்து உற்பத்தியாளராக இங்கேருந்து பண்ணி தந்துகிட்டு இருக்கோம். इस पहल ने आर्थिक रूप से कमजोर वर्ग की महिलाओं को कमाई का जरिया दिया है। இப்போ ஸ்வீடனுக்கு அனுப்புகிறோம், USA அனுப்புகிறோம், அமெரிக்கா, இந்த மாதிரி வியட்நாம், இப்படி எல்லா கண்ட்ரிக்கும் ஓவரால் எல்லா இடத்துக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். பெரிய பெரிய தொழிற்சாலையிலேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இதெல்லாம் வச்சுருக்கோம், அவங்களுக்கு நாங்கள் சேர்த்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். எத்தனை லேபர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க? நம்ம வந்து இப்போ இங்கே நான் வந்து இப்போ யூனிட்டாக இருக்கிற இடத்துல வந்து 25-30 பேருக்கு மேலே இருக்காங்க. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல 100 பேருக்கு மேலே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டிலே இருந்து வீட்டிலே பண்ணி கொடுப்பாங்க. केंद्र में काम करने वाली महिलाएं इस पहल के जरिए आर्थिक मदद मिलने से काफी खुश हैं। इनमें से कई महिलाएं पहले खतरनाक नौकरी करती थीं, अब वो बिना किसी डर के इस केंद्र में काम कर रही हैं। நல்லாவா இருக்குது. என் கூட வேலை பார்க்குற எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான். எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு வந்துட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு போதுமான சம்பளமும் வாங்கிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 2-3 பீஸ் பின்னுவோம். அப்படி இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தேவைப்படும் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்து போய் ஒரு பீஸ் 2 பீஸ் பண்ணிட்டு வருவோம். இது நல்லா இருக்குது, பரவாயில்ல. 8 வருஷமா 9 வருஷமாக இது வந்து இந்த வேலை பார்க்குறதுனால அங்கே வேறு வேலைக்கு போக எங்களுக்கு தோணலை. இந்த வேலை எங்களுக்கு பழகிருச்சு. 6 வருஷமாக பார்க்குறேன். எனக்கு 2 பசங்க உண்டு. எனக்கு வேறு வேலைக்கு போக பிடிக்கல. இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் வேலை வந்து பார்த்துட்ருக்குறேன். இந்த வேலை இங்கே வேலை பார்ப்பேன். இங்கே வேலை பார்த்தது எனக்கு காணலை, வருமானத்துக்கு கட்டலை அப்படின்னா நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கூட போடுவேன். எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கும் யூஸாக இருக்குது. நல்ல ஒரு தொழிலாகவும் இருக்குது. வெளியில் போய் வேலை பார்த்து இந்த பட்டாசு கம்பெனியில் வேலை பார்த்தா வெயில் காலத்தில் கஷ்டம், வெடிச்சிருமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். இது அப்படி கிடையாது, பயம் இல்லாமல் வேலை பார்க்கலாம். எல்லா பேருமே கஷ்டமான வேலைகளுக்கு போயிட்டு எங்களால் முடியலை. தீப்பெட்டி வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி கொத்தனார் வேலை பார்க்குறாங்க, கல் உடைக்க போகிறாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறப்ப எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் கூட பின்னுறதுனால எங்களுக்கு நிழலில் உட்காந்து நாங்கள் வேலை பார்க்குறோம். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் பொருள்லாம் எங்கே போகுது? வெளிநாட்டுக்கு போகுது, எல்லாமே வெளிநாட்டுக்கு போகுது. அப்படி நாங்கள் இங்கே முடியலைன்னாலும் கூட நாங்கள் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு அதுக்கு சேலரி, தனியாக சேலரி நாங்கள் வாங்கிக்கிடுவோம். मदुरा इंटरनेशनल सेंटर फॉर आर्ट्स तमिलनाडु सरकार से मदद मांग रहा है ताकि वो ज्यादा से ज्यादा महिलाओं को सुरक्षित माहौल में काम करने का मौका दे सके।